கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். விதைக்கிறப்ப கஷ்டமா இருக்கு, ஆனா அறுவடை மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இப்ப ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல அங்க நோவா பேழையை விட்டு இறங்கி கர்த்தருக்கு பலி செலுத்துறார். அப்படி செலுத்துறப்ப 22வது வசனத்துல ஒரு பிரமாணம் மாறாதது அப்படிங்கிறத கர்த்தரே அங்க சொல்றார். 22வது வசனம், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அவர் சொல்லிட்டார், பகல் இரவு கோடை காலம் மாரி காலம், இந்த பூமி உள்ள அளவும் விதைப்பு அறுப்புங்கிறது மாறாது. அப்ப கண்ணீரோட விதைக்கிறாங்க, கம்பீரத்தோட அறுக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கிறப்ப அவன் விதைச்ச எல்லா மரங்களுமே, நட்ட மரங்கள்லாம் நன்றா கனி கொடுத்தது. அங்க களையெல்லாம் இல்லை. என்னைக்கு கீழ்ப்படியாம போனான்னா அந்த சாபம் வந்ததுனால இப்ப நிலங்கள்ல நம்ம என்ன எதிர்பார்த்து விதைக்கிறோமோ அதோட சேர்ந்து களையும் ரொம்ப அதிகமா வளருது, அதை நெருக்கி போடுறதுக்கு. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம விதைக்கிற பொழுது அது நிச்சயமா 100க்கு 100 பலன் கொடுக்கும்படியா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். வேதத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி காணப்படுகிற அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இந்த பூமிக்குரிய பிரமாணத்தின்படி நம்ம நடக்கிறப்ப நமக்கு பாதுகாப்பு வருது. ஆனா அதை காட்டிலும் ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி நம்ம வாழ்றப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் கர்த்தர் தான் கொடுக்கிறவர். இன்னைக்கு உலக மக்கள் கர்த்தரையோ அவருடைய ஆசீர்வாதத்தையோ பலனையோ அவங்க ஆவியானவருடைய வல்லமையோ அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா நமக்கு கர்த்தர் யாரு, அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய ஆவியானவர் நம்மளை எப்படி பலப்படுத்துறார், வார்த்தையை கொடுக்கிறார், நம்மளை வழி நடத்தினார்ங்கிறத நமக்கு நன்றாக தெரிகிறது.